அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு அமலாக்கத்துறையின் பிடியில் சிக்கியிருக்கும் தன் மகன் கதிர் ஆனந்தை மீட்க திமுக தலைமை பெரிதாக உதவவில்லை என்ற வருத்தம் இருந்ததாம். எனவேதான் முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடுவின் பேரன் திருமணத்துக்காக மத்திய அமைச்சர் அமித்ஷா சென்னைக்கு வந்திருந்தபோது அவரை நேரில் சந்தித்து பேச திமுக எம்பி ஜெகத்ரட்சகன் மூலமாக முயன்று பார்த்தாராம். ஆனால் அந்த திட்டம் பலிக்கவில்லையாம். அதனால்தானோ என்னவோ இப்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடமே மீண்டும் சரணடைந்திருக்கிறாராம். கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி துரைமுருகனின் திருமண நாளாம். அதையொட்டி குடும்பத்துடன் விருந்துக்கு வருமாறு முதல்வர் ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுத்தாராம். அன்றைய தினம் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக முதல்வர் திருச்சிக்கு சென்றிருந்ததால் அன்றைக்கு அவரால் செல்ல முடியவில்லையாம். எனவே அடுத்த நாள் தன் மனைவி துர்கா, மகன் உதயநிதி ஸ்டாலினுடன் கோட்டூர்புரத்தில் உள்ள துரைமுருகனின் வீட்டுக்கு சென்றாராம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். தடபுடலாக தயாரிக்கப்பட்ட விருந்தை தன் மகன் கதிர் ஆனந்த் கையால் பரிமாற வைத்த துரைமுருகன், உங்கள் பிள்ளை மாதிரி தான் இவனும், பத்திரமா பார்த்துக்குங்க தலைவரை என நான் தழுதழுக்க சொன்னாராம். முதல்வரும் அதற்கு பதிலாக ஒரு புன்னகையை பரிசளித்துவிட்டு புறப்பட்டு சென்றாராம். தலைவரின் பரிபூர்ண சப்போர்ட் கிடைத்து விட்டதாக நம்புகிறாராம் துரைமுருகன். அமைச்சர் பொன்முடி அவர்கள் முதலமைச்சரின் ஆழ்வார்பேட்டை இல்லத்துக்கு தினமும் காலை 8 மணிக்கெல்லாம் ஆஜராகி விடுகிறாராம். வந்தவர் சும்மா இல்லாமல் அங்கிருக்கும் முதலமைச்சரின் உதவியாளர்களிடம் ஏதாவது பழைய வெட்டி கதைகளை பேசி கடுப்பேற்றுகிறாராம். அதை பார்க்கும் முதலமைச்சரின் உறவினர்கள், டிபார்ட்மெண்ட் வேலை எது உங்களுக்கு இல்லையா என கேட்டு விடுகிறார்களாம். அப்படி கேட்டதும் கோபமாகும் பொன்முடி அவர்கள், வேலை இருக்கிற டிபார்ட்மெண்ட்டா எனக்கு கொடுத்துருக்கீங்க, என்னையே தான் ஓரம் கட்டிட்டீங்களே என பொறிந்து தள்ள ஆரம்பித்து விடுகிறாராம். அதை பார்க்கும் கட்சி தொண்டர்கள், ஒரு காலத்தில் எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரே என வருத்தப்பட்டு பேசுகிறார்களாம்.